ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாளாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் ஊன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைச்சினேனே. அந்த முன்னடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார். குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேசன் முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வரும் போகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் நான்கே. சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை யாராம் சமம் அக கரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்க
சித்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூலன்பு பற்றலை சிரத்தையாகும் வரமிகு சமாதியாறு வகையின் சொற்பொருளிதாமே சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறி உண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜன்மங்கள் கோடி புனிதனா புருடனாமே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்தவை சகித்திடா முழுபோல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே ஆன பின் மனைவி மக்கள் ஆர்த்த ஏடணைகள் மூன்றில் காணவர் வளையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் பெருங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சற்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கி நான் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரி அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றீது சொல்வான் சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீ காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விருத்தி அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மருவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுட்ட செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானே பின்னைய தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே என்னை தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னை தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திறந்துழலுவானே நின்னைத்தான் நம்பி நேர்க்கு நிர்ணயம் அருளுவீரே
இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன் அன்னவன் தன்னை தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்ன பின் தேகி யாரே தூலமல்லாமல் என்றார். பின்னது கேட்ட ஐயர் பீழையும் நகையும் கொண்டார். தேகமல்லாமே வேறே தேகியார் காணேன் என்றாய். மோகமாம் கனவில் வந்து முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். சோகமாம் கனவு தோன்றா சுளுத்தி கண்டவனார் சொல்வாய். ஆக நீ நனவில் என்னும் அறிவுதான் ஏது சொல்வாய். கனவு கண்டது நான் கண்ட கனவுல நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுளுத்தி கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதொக்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் முகவுரையாக முதல்ல அனுபந்த சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். முதல்ல ஈஸ்வர நமஸ்காரம், குரு நமஸ்காரத்தை முடிச்சுட்டு பாயிரத்தில் அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். இந்த நூலில் விஷயம் என்ன, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு, இதனால் என்ன பிரயோஜனம் கிடைக்கும், இதுக்கு இந்த நூலுக்கும் இதை படிப்பவர்களுக்கும் உரிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத சொன்னார். பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. அதாவது மோட்சத்தை பற்றியும் பந்தத்தை பற்றியும் சாதாரண பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த படர்ந்த வேதாந்தத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு முகவுரை சொன்னார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சாதன சதுஷ்டயத்தை பற்றி சொன்னார். அனுபந்த சதுஷ்டயம்ங்கிறது அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம். அடுத்து நம்ம பார்க்குறது சாதன சதுஷ்டயம். சாதன சதுஷ்டயம்னா நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன், நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த நூல் நமக்கு புரியும், இதுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படிங்கும்போது 4 சாதனங்கள் பார்த்தோம். விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை அப்படின்னு அந்த 4ல் சமாதி என்ற 6 கூட்டம். அதுக்கு சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை அப்படின்னு இந்த 6ஐயும் நம்ம பார்த்தோம். இந்த தகுதிகள் 4 தகுதிகள் இருந்தால் தான் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர்களுக்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாயில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா குருடனாமி. புதுசாக வர்றவங்களுக்கு என்னது இது சரியா புரியாது, பிரயோஜனத்தை கொடுக்காது. அப்படி யாருக்காவது பிரயோஜனம் கொடுத்துருக்கு, புதுசாக வந்து டக்குன்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க பல கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான் அதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முகவுரையோட அதுக்கப்புறம் நமக்கு குரு சிஷ்யர்களை அறிமுகப்படுத்தினார். எப்படிப்பட்ட சிஷ்யன் எப்படிப்பட்ட குருவை அணுகினான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி அவை வந்து சம்சாரத்தில் வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. வெயிலோடு எல்லாரும் கிளாஸ்க்கு ஓடி வந்து சம்சார துக்கம் 12 மணி உச்சி வெயில் இருந்தாலும் அதே மாதிரி எப்படி அந்த சிஷ்யன் ஓடி வந்தானோ அதே மாதிரி இந்த சம்சாரத்திலிருந்து பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இப்போ நம்ம சாதாரண இந்த தண்ணி வந்து நமக்கு தாகத்தை அடக்கணும். இப்போ இந்த ஞான தீர்த்தம் நமக்கு இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, இந்த பரிபூர்ணமாக எல்லா துக்கத்திலிருந்தும் நம்மை நீக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட துக்கத்தோடு அந்த சிஷ்யன் வந்து குரு வந்து அணுகிறான். வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வென்னும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம் கோஷ பாச பின்னலை சின்னமாக்கி அப்படின்னு சொல்லுவான். இந்த பாச வலையில் நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். இன்னொன்று சொன்னார், வலையில் தப்பி ஓடும் மான் போல், காணவர் வலையில் பட்டு தப்பி ஓடும் மான் போல சம்சாரத்துலேருந்து தப்பிச்சு ஓடி வர்றேன், எனக்கு இந்த துக்கம் தாங்களை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, சொன்னது கேட்பாயாகில் தொடர் பவம் தொலையும் என்றார். சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ அதை உன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உனக்கு
எல்லா கஷ்டத்திலிருந்தும் உனக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம கைவல்யம் அப்படிங்கிறத பார்த்தோம். கைவல்யம்ங்கிறது வாழும்போது நமக்கு எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, அதுக்கு பேர் ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். வாழும்போதே நம்ம மோக்ஷம் அப்படின்னாலே விடுபடுவது, மூச்சுங்கிற தாதுனே விடுபடுவது. எதுலேருந்து விடுபடுவது? துன்பத்திலிருந்து விடுபடுவது. இப்போ கைவல்யம்ங்கிறது 2 அர்த்தம் பார்த்தோம். ஒன்று, நம்ம வாழும்போது நம்ம எதையும் சார்ந்து இல்லாமல் அமைதியான ஆனந்தத்தில் இருப்பது. 2வது, நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு பிறவி இல்லை, அதை நம்ம விதேக முக்தின்னு சொல்கிறோம். நமக்கு விதேக முக்தி நமக்கு இப்போ குறிக்கோள் கிடையாது. இப்போ வாழும்போது நமக்கு ஜீவன் முக்தி தான் நமக்கு குறிக்கோள். இறந்ததுக்கப்புறம் அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு அதனால தான் நம்ம அத்வைத வேதாந்தத்தில் மட்டும்தான் அந்த ஜீவன் முக்திங்கிறத நம்ம ரொம்ப இதாக சொல்கிறோம். அவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான்? குரு கிட்ட அடையும் போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு மந்திரம் கொடுக்குறாரு. என்ன மந்திரம்? உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இதுதான் சூத்திரம். நமக்கு இந்த முடிச்சு அவைக்கிற இந்த சாவி, எந்த சாவி போட்டால் திறக்கும் அப்படிங்கிறது மாதிரி இதுதான். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே அப்படின்னு அந்த முக்கியமான உபதேசத்தை சொல்கிற. சொன்னோடனே அவன் என்ன கேட்குறான்? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா? என்னைத்தான் ஜடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா, தன்னைத்தான் அறியா மாந்தர் ஒருவர் தரணியில் உண்டோ அப்படின்னோடனே அவர் சரி இவனுக்கு புரியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அவனோட பாஷையிலேயே சொல்கிறார். அவனுடைய அனுபவத்தை வச்சே சொல்கிறார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். தன்னைத்தான் அறிந்தவன்னா யாரு அப்படின்னா, யாரு தேகி யாரு தேகம்ங்கிறது, தேகத்தையும் தேகியையும் யார் பிரித்து பார்க்கின்றானோ அவன்தான் தன்னைத்தான் அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறேன். நீ சொல்கிற உன்னை பற்றி தெரியும் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே தன்னை அறிந்தவன்னா யார்? இந்த தேகத்தையும் அதுக்கு வேறான தேகியையும் யார் பிரித்து பார்க்குறானோ அவன்தான் தன்னை அறிந்தவன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் கேட்குறான், இந்த தேகம் அல்லாமல் வேற தேகியார் காணேன் என்றான். இதுக்கு தேகத்துக்கு வேற யார் இருக்கா? தேகம்தான் இருக்குது, நீங்கள் தேகின்னு ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்ன உடனே அவனுடைய கனவு, நனவு, தூக்கம், இந்த சுஷுப்தி, இந்த 3 அவஸ்தைகள், இது பேர் அவஸ்தாத்ரயம்னு பேர். இந்த அவஸ்தாத்ரயத்தில் வச்சு அவனை கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்ல வைக்கிறேன். தூங்குறி இல்லையா? தூங்கும்போது கனவு காங்குறி இல்லையா? அந்த தூக்கத்தில் அந்த கனவில் அந்த கனவை பார்த்தது யார்? நீ தூக்கத்தில், ஆழமான தூக்கத்தில் கனவு எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னே இல்லையா? அதை பார்த்தது யார்? நனவு அவஸ்தையில் நீ முழிச்சிருக்கும் போது விவகாரம் பண்ணுறீ இல்லையா? அப்போ உன்னை நீ எனக்கு தெரியுதுன்னு பல விஷயம் சொல்கிற, எனக்கு தெரியாதுன்னு பல விஷயம் சொல்கிற. நீ அப்போ தெரியும் தெரியாதுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத அவனுடைய அனுபவத்தை வச்சே விசாரம் பண்ண வைக்கிறார். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு புரிகிறது மாதிரி இருக்குது, ஆனாலும் எனக்கு புரியலை. எனக்கு கொஞ்சம் புரியுது, நீங்கள் சொல்கிற புரிகிற மாதிரி இருக்குது, ஆனாலும் எனக்கு தெளிவாக புரியலை, அறகுறையாக புரியுது அப்படின்னு சொல்லி முடித்தோம். நம்ம மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருளுவீரே, அது இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முறையாக உபதேசத்தை தொடங்குறார். தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. இவர் முறைய உபதேசத்தை தொடங்குறார். இதுக்கு உபதேசத்துக்கு ஒரு கிரமம் இருக்குது. இப்போ இந்த பாட்டு புஸ்தகமே பேசுது. இப்போ இது வரைக்கும் குரு பேசுகிறான், சிஷ்யன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இதை இந்த நூலே பேசுகிறது மாதிரி இதை உபதேசத்தை தொடங்குறாரு குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவனுக்கு அவன் யாருங்கிறத புரிய வைக்கணும்.
இது ரொம்ப நுட்பமான விஷயமாக இருக்குது. அதனால் குரு ஒரு முறையை கையாளுறார். எப்போவுமே இப்போ இந்த வீட்டுக்கு வரணும், இப்போ கைவல்ய நவநீதம் பாடம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த தெருவில் ஏழுகிட்டேங்கி தெருவில் நடக்குது. அப்போ எந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு அடையாளம், ஒரு ஒரு லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். அந்த வீட்டுடைய லட்சணம் இப்போ வள்ளுவர் இல்லம்னு போட்டிருக்கோம், நேர போங்க, கேட்டு போட்டிருக்கோம், வீடு இடது பக்கம் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம தெரியாததை சொல்லி கொடுக்குறோம். அது மாதிரி சாஸ்திரம் நமக்கு நுண்மையான விஷயமா இருக்குது. மெய்ப்பொருள்ங்கிறது நிர்குண பிரம்மம் சொல்கிறோம். அதுக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது. எப்படி புரிய வைக்கிறது? அதனால சாஸ்திரம் ஒரு முறையை கையாளும். தெரிஞ்சதை வச்சு தெரியாததை சொல்லி கொடுக்கும். அதுக்கு பேர் தடஸ்த லட்சணம்னு பேர். தெரிஞ்சதை ஒன்றை வச்சு நமக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த உடம்பு தெரியும், என்ன தெரியும், உலகம் தெரியும், இறைவன் தெரியும். இதை தான் நம்ம பார்த்து பழகியிருக்கோம். இப்போ எடுத்தோடனே முதல்ல சொன்னார், உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ ஜீவன் ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ நமக்கு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியும், இந்த உடம்புடைய பிறப்பு தான் தெரியும். நமக்கு இந்த உடம்பு எப்போ பிறந்துச்சுன்னு தெரியும். இந்த உடம்பு ஒரு நாள் என்னாது, இறந்து போகுது. இப்போ அந்த இறப்பில் என்ன நடந்திருக்கு, இப்போ இதுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு விஷயம் இப்போ இல்லை. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன்னு சொல்கிறோம். இப்போ சாஸ்திரம் நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, இப்போ இந்த உடம்பு பிறந்தது தெரியும், இந்த ஜீவன் எப்படி பிறந்துச்சு, எப்படி உண்டாச்சு நமக்கு அப்படிங்கிற அந்த மூலத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கே மாட்டோம் இவ்வளோ நாள். இப்போ இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று, நீ ஈஸ்வரன் ஈஸ்வரன்னு சொல்கிறீ இல்லையா, அந்த ஈஸ்வரன் எப்படி வந்தார் அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாத்தையும் வச்சு நம்மளை ஒரு காரணத்தை நம்ம புரிய வைக்கணும்னா காரியத்தை வச்சு தான் நமக்கு புரிய வைக்கணும். இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறோம்? இந்த சிருஷ்டினுக்கு இந்த சிருஷ்டி நம்ம சொல்கிறோம். இந்த சிருஷ்டி இப்போ நமக்கு இந்த டேபிள் இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த டேபிளை செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி இருந்திருக்கணும், இந்த நகை செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி இருந்திருக்கணும், வீடு கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் இருந்திருக்கணும். அது மாதிரி இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு படைப்பாளி இருந்திருக்கணும், ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஒரு சிருஷ்டி கர்த்தா கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம படைக்கிறதுக்கு ஒரு கர்த்தா ஒருத்தர் இருந்திருக்கணும். இப்போ அதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நமக்கு அந்த படைப்பை வச்சு தான் அந்த படைப்பாளியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த படைப்பாளியை பற்றி நமக்கு தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுது சாஸ்திரம், நமக்கு முறையாக கூட்டிகிட்டு போகுது. அது பேர் தடஸ்த லட்சணம்னு சொல்கிறோம். தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் அப்படின்னு 2 எக்ஸாம்பிள். தாளத்தின்னா தளத்தின், இந்த பூமியில் 3ஆம் பிறையை பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் தான் தெரியுமா, 3ஆம் பிறை ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் தெரியும். 3ஆம் பிறையை பார்த்தா ரொம்ப விசேஷம். அப்போ என்ன பண்ணுறோம், அங்கே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறோம், அந்த மரத்தை பாரு, அந்த தென்னை மரம் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பனை மரம் இருக்குது, அந்த பனை மரத்தில் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது, அதில் இந்த கிளைக்கு பக்கத்தில் 3ஆவது கிளையில் நடுவில் இருக்கு பாரு அப்படின்னு என்ன பண்ணுறோம், அந்த பிறையை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், தெரியாத அந்த பிறையை காட்டுறதற்கு தெரிஞ்ச அந்த குறியீடுகளை வச்சு நம்ம காட்டுறோம். அது முதல் ஒரு திருஷ்டாந்தம். இதுக்கு பேர் ஷாக்கா சந்திரன் நியாயம்னு பேர். சந்திரன்னா தெரியும் நமக்கு, நிலா. ஷாக்கான்னா கிளைகள். அந்த கிளைகளை சொல்லி 3ஆவது கிளைக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தியா அப்படின்னு காட்டுறது, அது ஷாக்கா சந்திர நியாயம். இன்னொன்று ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், அருந்ததி நியாயம்னு பேர். இது இந்த பிராமின் வெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் வசிஷ்டர் அருந்ததி அவங்களாம் நட்சத்திரங்களாக இன்றைக்கும் இருக்கிறதா நமக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த வசிஷ்டர் அருந்ததி நட்சத்திரத்தை காட்டும்போது அந்த சப்தரிஷி மண்டலத்தெல்லாம் காட்டி என்ன பண்ணுறாங்க, ஒன்னொன்னையாக இது பக்கத்தில் இருக்கு பாருன்னு ஒன்னொன்னையாக தெரிஞ்சதை வச்சு தெரியாததை காட்டுறோம். 2 எக்ஸாம்பிள். அது மாதிரி இந்த குரு என்ன சொல்ல போகிறாராம், தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. முனிவரர்னா அந்த குரு. முனினாலே மனனசீலக, நன்றாக சிந்திக்கக்கூடியவன். மௌனாத் முனிகி மனநாத் முனிகி 2 விஷயம் நம்ம சொல்வோம்.
நல்ல பிரயோஜனம் கிடைச்சதுனால அவன் ஞானத்தினால மௌனம் அடைஞ்சவனுக்கு பேர் முனி. நன்றாக சிந்திக்கக்கூடியவனுக்கு முனி. முனிவர்களுள் சிந்திப்பவர்களில் சிறந்தவர் முனி. வரனா சிறந்தவர். அந்த குருவானவர் உபதேசத்தை தொடங்குறார். என்ன உபதேசத்தை? ஸ்தூலத்தை முன்பு காட்டி. ஸ்தூலம்னா பரு விஷயங்கள், ஸ்தூலமான விஷயத்தை. ஸ்தூல விஷயம்னா இங்கே என்னென்னா ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வர், இந்த மூன்றையும் காட்டி எப்படி ஜீவன் எப்படி வந்தான், இந்த உலகம் எப்படி உண்டாயிற்று, இறைவன் எப்படி வந்தார், எப்படி அந்த நிர்குணமான பரம்பொருள் எப்படி சகுண பிரம்மமாக எப்படி வந்துச்சு, உருவத்தோடு எப்படி நம்ம உருவக்கடவுள்னு சொல்கிறோமே, உருவக்கடவுள்னா யார் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு ஆழமாக சொல்லி கொடுக்குறார். அதை முதல்ல சொல்லி ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை, மூலம்னா அந்த மூல பரம்பொருள், அந்த மெய்ப்பொருள், அந்த மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்லு. அது பெரியதை காட்டிலும் பெரியதாக இருக்கின்றது, சிறியதை காட்டிலும் சிறியதாக இருக்கின்றதுன்னு சாஸ்திரம் சொல்லு. ஒன்று பெருசுன்னு சொல்லு, இல்லாட்டி சின்னதுன்னு சொல்லு. பெருசெல்லாம் விட பெருசாக இருக்குது, சின்னதெல்லாம் விட சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே எல்லாமா இருக்குன்னு அர்த்தம். அதான் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்ணி உபனிஷத்து வந்து சொல்லி கொடுக்கும். அப்போ அது ரொம்ப நுண்மையான பொருளாக இருக்குது. இவனா மந்தன், அவன் மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே சொல்லியிருக்கான். அவன் பெருசாக ரொம்ப பெரிய உபநிஷத்தெல்லாம் படித்தது கிடையாது. இப்போ அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக முதல்ல ஸ்தூலமான இந்த சிருஷ்டியை சொல்லி கொடுத்து அந்த சிருஷ்டி கர்த்தாவை பற்றி அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அந்த உபனிஷத் அந்த ஆசிரியர் ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. ஸ்தூலமான ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், அதை பற்றி இப்போ நம்ம சொல்லி கொடுக்க போகிறார். எப்படி இந்த உலகம் உண்டாச்சு, எப்படி இந்த ஜீவன் உண்டானா, எப்படி இந்த இறைவன் உண்டானாரு அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் ஒரு கிரமம் இருக்குது. அந்த கிரமத்தின்படி முதல்ல ஸ்தூலமான விஷயத்திலேருந்து சூக்ஷ்மத்துக்கு கொண்டு போகிறார். நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலேருந்து தொடங்கி தெரியாத விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, நமக்கு அதுக்கு ஒரு பிரக்ரியா. எப்படி நம்ம 3 அவஸ்தைகள் படித்தோம், நனவு அவஸ்தை, கனவு அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. அந்த 3க்கு அவஸ்தாத்ரய பிரக்ரியான்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி சாஸ்திரத்தில் இந்த வேதாந்த சொல்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம படிக்க போகிற இன்னொரு மெத்தடாலஜி பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், புதுசாக கேட்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்கும்போது அது ஒரு நல்லா புரியும். புரியாதுலாம் கிடையாது. சாமிஜிலாம் எங்களுக்கு முதல் சொல்லும்போது கைவிலை நாணயத்தை குறைஞ்சி 6 தடவையாவது கேட்கணுமா அப்படின்னாரு. வந்து புதுசாக இருக்கிறவங்களுக்கு புரியலைன்னா என்ன செய்யணும்? புரியுறது வரைக்கும் கேட்கணும். புரியலைன்னா புரியுறது வரைக்கும் கேட்கணும். இப்போ நமக்கு இதை பற்றி சொல்லி கொடுக்க போகிறார். எப்படி ஜீவன் எப்படி உண்டான. நமக்கு இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். நம்ம சயின்ஸில் வேறு மாதிரி படிச்சிருப்போம், ஜியாகிரஃபியில் வேறு மாதிரி படிச்சிருப்போம். சாஸ்திரம் வந்து வேறு மாதிரி சொல்லி கொடுக்க போகுது நமக்கு. ஏன்னா கடைசியில் முடிவாக உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடில்லை, அந்த நோக்கி கொண்டு போகிறோம். இப்போ ஸ்தூலமான விஷயத்தை வச்சு நமக்கு சூக்ஷ்மமான விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ இதுக்கு பேர் அத்தியாரோப அபவாதம்னு பேர். என்னன்னு சொல்ல போகிறா நம்ம படித்து கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முக்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். முதல்ல எடுத்தோன்னே என்ன சொன்னார்? பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னார். பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன என்பதை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னார். இப்போ இங்கே அதே தான் திரும்பவும் கொண்டு வர்றார். வேதாந்தம் எல்லாம் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும்.
வேதாந்தம் எல்லாம் ஹோல் வேதாந்தம் என்ன பற்றி சொல்லுது? பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கு தான் வேதாந்தம். எதனால துன்பம், எதனால துன்பத்திலிருந்து விடுதலை, இதுதான் நமக்கு ஹோல் சப்ஜெக்ட் ஆஃப் வேதாந்தம். இப்போ அது எப்படி சொல்லி கொடுக்குது வேதாந்தம் அப்படின்னா, அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால், யுக்தினா யுக்தி, ஒரு லாஜிக். வேதாந்த மாதிரி ஒரு சயின்ஸை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி சயின்டிஃபிக்காக சொல்லி கொடுக்கும் நமக்கு, அப்படி ப்ரூவ் பண்ணலாம். இப்போ எதனால நமக்கு பந்தம், எதனால நமக்கு மோட்சம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது ஒரு மெத்தடாலஜி, ஒரு லாஜிக். என்ன லாஜிக்கு? அத்தியாரோபம் அபவாதம்னு 2 வார்த்தை இருக்கு. சரி, அத்தியாரோபம்னா என்ன, அபவாதம்னா என்னன்னு அடுத்த இதில் சொல்கிறாரு. மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம். பந்தம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது, மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம். திரும்ப இந்த பாட்டு திரும்ப நம்ம வருவோம், அடுத்த பாட்டு போயிட்டு திரும்ப இன்னொரு வரணும். நம்ம பந்தம் எதனால அப்படின்னா ஆரோபத்தால். அத்தியாரோபம்னு வார்த்தை கொடுத்தாரு, இப்போ ஆரோபம்னு கொடுத்துருக்காரு. ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். ஆரோபத்தால் பந்தமாம். பந்தம் எதனால? மித்தையாம். மித்தைனா உண்மை அல்லாத, வாஸ்தவம் இல்லாத, வாஸ்தவம் இல்லாத ஆரோபத்தால் பந்தமாம். ஆரோபம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. பந்தத்துக்கு காரணம் ஆரோபம், அத்தியாரோபம் 2 வார்த்தை இருக்கு. பந்தம், நம்ம துக்கத்துக்கு காரணம் ஆரோபம் அப்படின்னு ஒரு சூத்திரம் மாதிரி போட்டுக்கிட்டோம். அபவாதத்தால் முக்தியாம். அபவாதம்னா அதை நீக்குவது. ஆரோபம்னா பார்க்க போகிறோம், நம்ம ஆரோபம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அபவாதம்னா அதை நீக்குவது. ஆரோபம் அபவாதம். அபவாதத்தால் முக்தியாம். முக்தி என்னது? அபவாதத்தால் முக்தி. இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளா. இந்த 2ல் முதல்ல நான் அந்த ஆரோபத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. அத்தியாரோபம் அபவாதம் 2 வார்த்தை சொல்லியிருக்காரு. இதில் அந்த அத்தியாரோபத்தினால தான் என்னது? பந்தம். நீ சோகத்தினால ஓடி ஓடி வந்திருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் என்ன? இந்த ஆரோபத்தினால தான். முதல்ல நான் என்ன சொல்லி கொடுத்துறேன், உனக்கு பந்தத்துக்குரிய காரணத்தை சொல்லி கொடுக்குறேன். எதனால நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டா முதல்ல என்ன பண்ணுறோம், நம்ம நோய்க்குரிய காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சா தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். அது மாதிரி இந்த பந்தத்துக்குரிய காரணத்தை முதல் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் கேளாய். அந்த அத்தியாரோபத்தை முதல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அத்தியாரோபம்னா என்ன ரொம்ப இது வரைக்கும் வாழ்க்கையில் கேள்விப்படாத வார்த்தை. முதல்ல ஒரு வார்த்தையை இது வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் போயிட்டு இருந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏதோ சம்ஸ்கிருதமாக போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவ எல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரையில் தோன்றல் நீரோடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல் ஆரோபம் அத்தியாசம் கற்பனையாவ எல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரோடு பணியாய் தோன்றல் நரனாகி தரையில் தோன்றல் நீரோடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்போ நான் முதல்ல என்ன சொல்ல போறேன்னாரு, ஆரோபத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய டெஃபினிஷன். ஆரோபம்னா என்ன? ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் 3 ஒரு பொருட்சொற்கள் தான். ஆரோபம்னாலும் அத்தியாசம்னாலும் கற்பனை, அதுக்கு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், கற்பனை. கற்பனைனா உண்மை அல்லாதது. ஆரோபம் அத்தியாசம் கற்பனை அப்படின்னா என்ன? ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஓர்தல்னா பார்ப்பது, நினைப்பது. ஒரு வஸ்துவில் ஒரு வஸ்துவை வேறொன்றாக நினைப்பது, ஒன்றை மற்றொன்றாக நினைப்பது. புரியலையே அப்படின்னா எக்ஸாம்பிள் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நாரோடு பணியாய் தோன்றல். நார்னா கயிறு, பனினா பாம்பு. கயிற்றுல என்ன பார்க்குறோம்? திடீர்னு
அரை குறை இருட்டு. ஏற்கனவே நிறைய பாம்பு கதையெல்லாம் என்னத்தையோ இது பக்கத்து வீட்டில் பாம்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போகிறோம், ரோட்டில் போகிறோம், பார்த்தா அவங்க ஏதோ ஒன்று கிடக்கு, பார்த்தா எனக்கு பாம்பு மாதிரியே இருக்குது, அரை குறை இருக்கு. உண்மை அது என்னது? கயிறு தான். அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? பாம்பா பார்க்குறோம். நாரூடு பணியாய் தோன்றல், அந்த கயிற்றுல பாம்பை பார்ப்பது நாரூடு பணியாய் தோன்றல். நரனாகி தரியில் தோன்றல், தரினா கட்டை, ஒரு பெரிய ஒரு ஸ்தானு நியாயம் பேர். ராத்திரி நேரம் போகிறோம், பெரிய ஒரு இது இருக்குது, ஸ்தூபி மாதிரி ஏதோ இருக்குது, பார்த்தா யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குது, அந்த ஷேடோ தெரியுது. ஷேடோ பார்த்தோன்னே யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னு என்ன பண்ணுறோம்? அந்த நரன்னா மனிதன், தரினா கட்டை, கட்டையில் மனிதனை பார்ப்போம். உண்மையில் அது என்னது? கட்டை. ஆனால் என்ன பண்ணுறோம்? அந்த பயத்தில் நமக்கு என்னவா தெரியுது? நமக்கு அது நரன், ஆள் நிற்கிற மாதிரி தெரியுதோ, கல்லை வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல். நீரூடு காணல் தோன்றல், காணலோடு நீர் தோன்றல். காணல் நீர் நம்ம பார்க்குறோம். இதில் பாலைவனத்தில் போகும்போது என்னாது? அப்படி அந்த வெயிலுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையில் என்ன இல்லை? தண்ணி இல்லை, தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு காட்சி நமக்கு தெரிகின்றது. நிறம் தலம் வெளியில் தோன்றல். வெளினா ஆகாசம். ஆகாசத்தை பார்க்குறோம், நல்ல ப்ளூ ஸ்கை அப்படிங்கிறோம். உண்மையில் ப்ளூ ஸ்கையா? இல்லவே இல்லை. அது என்னது? கலர்லெஸ். அதுக்கு கலரே கிடையாது. ஆனால் என்னவோ வானம் அப்படி ஊதா கலராக இருக்கிற மாதிரி என்னது? நிறம் தெரியுது அதில். அப்புறம் பார்த்தோன்னே என்ன இருக்குது? அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அது அப்படியே கவுத்தி போட்ட மாதிரி இருக்குது, அதுக்கு கொப்புற மாதிரி தெரியுது. இப்போ அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அறிவுக்கு வேற மாதிரி. நமக்கு அனுபவத்திற்கு ஒன்றாகவும், ஆராய்ச்சி பார்க்கும்போது, அறிவினால் ஆராய்ச்சி பண்ணும்போது வேறொன்றாகவும் இருப்பதற்கு பேரு தான் ஆரோபம், அத்தியாசம், கற்பனை. திருமணம் போவோம். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஒன்றை மற்றொன்றாக கருதுவது, நம்ம பார்ப்பது, ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பது, தவறாக பார்ப்பது, அதுக்கு பேர் தான் ஆரோபம், அத்தியாசம், கற்பனை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீ இதெல்லாம் உன்னுடைய கற்பனை, அது உண்மையே இல்லை, நீயா கற்பனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கற்பனை தான் சொல்கிறேன். இப்போ ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரூடு பணியாய் தோன்றல், கயிற்றுல பாம்பை பார்க்கறது. நரனாகி தரியில் தோன்றல், கட்டையில் மனிதனை பார்ப்பது. காணலில் நீரை பார்ப்பது. நிறம் தளம் வெளியில் தோன்றல், ஆகாசத்தில் ஒரு நிறமும் ஒரு ஸ்தானமும் தெரிகின்றது. இதெல்லாம் நமக்கு அஞ்ஞானத்தினால பார்க்கின்ற கற்பனை. இப்போ நமக்கு கோயிலில் இப்போ சாட்டியிருக்காங்க, இப்போ மாரியம்மன் கோயில் போகிறோம். உண்மையில் என்னது மாரியம்மன் கோயில்? அங்கே என்னது? அது அங்கே என்ன பார்க்கணும்? நம்ம கல் தான். அது என்ன பண்ணுறோம்? நமக்கு அதில் கடவுளை நம்ம பார்க்கிறோம். இது ஞானபூர்வ அத்தியாசம். இப்போ நம்ம கயிற்றுல பாம்பை பார்க்குறதுலாம் அஞ்ஞானபூர்வமான அத்தியாசம். இது நம்மளுடைய பக்குவத்துக்காக நமக்கு அந்த பரம்பொருளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இடத்துல ஒரு உருவமாக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அதை அறிவுபூர்வமாக நல்லா தெரியும் நமக்கு. அது அங்கே கல் விக்கிரகம்னு தெரியும். அங்கே நம்ம அந்த இறை சாநித்தியத்தை உண்டு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? அதை இறைவனாகவே நம்ம பார்க்கிறோம். கல்லை கடவுளாக பார்க்கின்றோம். அது நமக்கு அத்தியாசம். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். அறிவுபூர்வமாகவும் நம்ம ஒன்றை மற்றொன்றாக பார்க்க முடியும். அஞ்ஞானத்தின் காரணமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றை மற்றொன்றாக பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஒன்றில் அது இல்லாத மற்றொன்றை பார்ப்பதற்கு பேர் தான் என்னது? ஆரோபம், அத்தியாசம், கற்பனை. இன்னொரு வார்த்தை அத்தியாரோபம்னு வேற போட்டுருவாரு. ஆரோபம், அத்தியாரோபம். என்ன அடுத்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது வேறையோ அப்படின்னு நமக்கு ஞாபகம் கஷ்டப்படக்கூடாது. திரும்ப அந்த 26வது பாட்டை திரும்ப போகணும். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால்
பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். வேதாந்தம் எல்லாம் என்ன செய்து? அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் என்னும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறது? மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமா. நமக்கு பந்தத்துக்கு காரணம் என்ன? ஒன்றை நீ இன்னொன்னா தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை. அத்தியாரோபம் 4 வார்த்தை. பந்தத்துக்கு காரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம், நம்ம பிடிச்ச வார்த்தையை போட்டுக்கலாம். ஆரோபம், அத்தியாசம், அத்தியாரோபம் அல்லது கற்பனை. ஆரோபம்னா என்ன? அதான் பார்த்தோம் நம்ம. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பதுதான் பந்தத்துக்கு காரணம். ஒன்றை மற்றொன்றாக பார்ப்பதுதான் அத்தியாசம். அந்த அத்தியாசம்தான் பந்தத்திற்கு காரணம், நம்முடைய துக்கத்திற்கு காரணம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். சரி, எக்ஸாம்பிள் நல்லா புரியுது. இதுக்கும் நம்மளோட துக்கத்துக்கும் என்ன காரணம் ரிலேட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா நமக்கு எப்போவுமே இது பேர் திருஷ்டாந்தம்னு பேர். திருஷ்டாந்தம்னா உதாரணம். அதை நம்ம என்ன பண்ணணும்? எதுக்காக அந்த உதாரணம் சொன்னோமோ அதுக்கு பேர் தாஷ்டாந்தம்னு பேர். அந்த திருஷ்டாந்தத்தையும் தாஷ்டாந்தத்தையும் பொருத்தி பார்க்கணும். இப்போ நமக்கு 4 எக்ஸாம்பிள் சொன்னார். அது மாதிரி இப்போ நம்மகிட்ட எப்படி எதனால கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்லுது. எதனால நமக்கு கஷ்டம், இப்போ எப்படி இந்த அத்தியாசம் நிகழ்கின்றது. ஏன்னா ஏற்கனவே சொன்னார், ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்ம ஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. ஸ்தூலமான இந்த ஜெகத்து, ஈஸ்வரன், ஜீவன், இந்த 3லையும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அத்தியாசத்தை விளக்க போகிறார். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்றறிந்து கொள்ளேன். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்த என்றறிந்து கொள்ளேன். இப்போ இங்கே என்ன அத்தியாசம் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படி போலன்னா எப்படி போல? அந்த 4 உதாரணம் பார்த்தோம். நாரூடு பணியாய் தோல், கைத்தில் பாம்பை பார்க்கறது, கட்டையில் மனுஷனை பார்க்கறது, காணலில் நீரை பார்க்கறது, அப்புறம் ஆகாசத்தில் நிறத்தையும் இடத்தையும் பார்க்கறது. அதுபோல் 4 உதாரணம் சொல்லியிருக்கா. அதுபோல் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாம ரூபம் இரண்டும் இன்றி, நாம ரூபமே இல்லாத இந்த பரம்பொருள், அந்த பிரம்மத்தில் என்னாகின்றது? செப்பு கற்பனையினாலே இந்த ஜெகத் காட்சியளிக்கின்றது. அப்படிங்கிற எதனால? இந்த ஐம்பூத விகாரம் எல்லாம் இந்த சிருஷ்டியை சொல்ல போற. உண்மையிலேயே நீ இந்த ஜெகத்துன்னு சொல்றீ இல்லையா? இந்த ஜெகத்துங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது, பஞ்சபூதம்தான். நம்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம். பிரபஞ்சம்னா என்னது? விசேஷமான பஞ்சம், அந்த 5. இந்த ஜெகத்து நீ எதை சொல்கிறியோ அது வேற ஒன்றுமே கிடையாது, பஞ்சபூதம்தான். நீயும் பஞ்சபூதம்தான், உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது, எல்லா இடத்துலையும் பஞ்சபூதத்தை தவிர ஒன்றுமே இல்லை. அதுதான் ஒரு நாம ரூபத்தை தாங்கி வந்திருக்கு. எப்படிப்பட்ட அத்தியாசம் நடந்திருக்கு? இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி இந்த பரம்பொருளுக்குரிய லட்சணத்தை சொல்கிறார். இந்த பிரம்ம லட்சணம், எப்படிப்பட்ட பிரம்மன்ல எப்படிப்பட்ட அத்தியாசம் நடந்திருக்கு. எப்படி கைத்தில் நம்ம பாம்பை பார்க்குறோமோ அதுபோல் அந்த நாமரூபம் இல்லாத, நாமரூபம் இன்றி, நம்ம திருவாசகத்தில் படிப்போம், ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு
1000 நாமம் பாடி தெல்லேடம் கொட்டாமோ. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாம ரூப விவர்ஜிதாயை நமக. அந்த உருவத்தில் நம்ம புவனேஸ்வரிக்கு நம்ம இது பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். என்ன சொல்கிறோம்? உனக்கு ஒரு நாமமும் கிடையாது, ரூபமும், நாம ரூபம் இல்லாதவளுக்கு நமஸ்காரம்னு சொல்லி. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தில், இப்படிப்பட்ட நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி, நாமம் ரூபம் எதுவும் இல்லாத அந்த பிரம்மத்தில், எப்படிப்பட்ட பிரம்மம்? ஒப்பமாய், ஒப்பம்னா எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றது. அந்த பிரம்மம் எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றது. நம்ம பகவத்கீதை பார்ப்போம், சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம்னு வரும். எல்லாவற்றிலும் அது என்னவா இருக்கு? சமமாக இருக்கின்றது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஷ பண்டிதாக சமதர்ஷினகன்னு படிப்போம். படித்தவன் படிக்காதவன், நாயை சமைச்சு சாப்பிட்றவன், நாயி யானை, பண்டிதன் பாமரன், எல்லாவற்றிலையும் அந்த பரம்பொருளையே பார்ப்பவன் சமதர்ஷி. நம்ம பார்ப்போம். அப்போ அது எல்லா இடத்திலும் என்னவா இருக்கு? சமமாக இருக்கின்றது. அதே ஒப்பம்னா சமமாக. எல்லாம் பிரம்ம லட்சணம். நாபரூபம் அற்றதா பிரம்மம். அடுத்தது ஒப்பமா இருப்பது அந்த பிரம்மம். இரண்டற்று இருப்பது, அதற்கு வேறாக ஒரு பொருள் இல்லவே இல்லை, அது மட்டும்தான் இருக்கின்றது. இரண்டற்று ஒன்றாய், அது ஒன்றாக இருக்கின்றது. அதனால நம்ம அத்வைத்தம்னு சொல்கிறோம். அத்வைத்தம் ரெண்டுன்னு நம்ம சொல்கிறதே, ஒன்று இருந்தால் தான் சரி, ரெண்டாவதா ஒன்று இருந்தால் தான் ஒன்றுன்னே நமக்கு மதிப்பு. அத்வைத்தம் இரண்டு அற்றது, இரண்டற்று ஒன்றாய், உணர்வு ஒளி நிறைவாய். உணர்வு ஒளி நம்ம இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் தைத்திரிய உபநிஷத்தில் அந்த ஸ்வரூப லட்சணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரம்மத்துடைய லட்சணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அது எல்லாவற்றிலும் எல்லாமாக அதுவே இருக்கின்றது, அது இருப்பாக இருக்கின்றது. இந்த எதில் இந்த உலகம் இருக்கின்றதோ, உலகம் எதில் இருக்கின்றதோ அதுதான் பிரம்மம்னு பார்ப்போம். அது சமமாக இருக்கின்றது, அது ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாக இருக்கின்றது, அது ஒன்று தான் இருக்கின்றது. அப்புறம் உணர்வாக இருக்கின்றது. உணர்வுனா அது ஜடம் கிடையாது. ஏன்னா இப்போ ஆகாசம் ஒன்று தான் நம்ம சொல்கிறோம். அது ஆகாசம் மாதிரியா அப்படின்னா ஆகாசம் ஜடம். ஆகாசம் அதிலிருந்து உண்டாயிற்று, அந்த மெய்ப்பொருளில் இருந்து தான் ஆகாசம் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கின்றது, அது எப்படி இருக்குது? சேத்தனமாக இருக்கின்றது. அது உணர்வு ஒளி. ஒளினா அது ஸ்வயம் பிரகாசமாக எல்லாவற்றையும் அறிபவதாக இருக்கின்றது. உணர்வு ஒளி நிறைவாய், நிறைவுனா அது பூர்ணமாக இருக்கின்றது. இதெல்லாம் பிரம்ம லட்சணங்கள். ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய், உணர்வொளி நிறைவாய், நிற்கும். நிற்கும்னா நித்தியமாக இருக்கின்றது, அழிவற்றதாக, அது நித்திய பொருளாக இருக்கின்றது. அப்பிரம்மத்தில், அந்த பிரம்மத்துக்குடைய லட்சணம். எந்த பிரம்மத்தில்? நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்று ஒன்றாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில். கொஞ்சம் புதுசாக படிக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிரம்ம லட்சணம். இன்னும் நமக்கு ஆழமாக நமக்கு விளக்க போகிற மெய்ப்பொருளுடைய லட்சணம். நிர்குணமான அந்த குணம் குறியற்ற அந்த மெய்ப்பொருளுடைய லட்சணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த பெயர் வடிவம் இல்லாததாக இருக்கின்றது, சமமாக இருக்கின்றது, இரண்டற்றதாக இருக்கின்றது, அது சேதனமாக அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றது, அது எங்கும் நீக்கமர நிறைந்ததாக இருக்கின்றது, அது யாண்டும் இருக்கின்றது, அதுதான் இருக்கின்றது. உண்மையில் அதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த பிரம்மத்தில் என்ன நடக்குது? ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே, ஒரு கற்பனை, அதை என்ன சொல்கிறோம் நம்ம? மாயான்னு நம்ம சொல்கிறோம். மாயையின் காரணமாக என்னாகின்றது? இந்த பிரம்மத்தில் ஒரு ஐம்பூத விகாரமான ஒரு கற்பனை உண்டாகின்றது. ஜெனித்த என்று அறிந்து கொள்ளே என்று நீ புரிந்து கொள்வாயாக. அந்த பிரம்மத்தில் ஐம்பூத விகாரம் ஆக செப்புனா இனி இது வேற பாஷை,
தெலுங்கு. ஆமாம், செப்புனா நான் சொல்ல போகின்றேன். கற்பனையினால் இந்த உலகம் உண்டாயிற்று என்பதை எதனால் ஜெனித்தது, ஜெனித்ததுன்னா தோன்றியது, இது கற்பனையாக தோன்றியது என்று நீ அறிந்து கொள்ளே, கவனமாக கேட்பாயாக. இனிமேல் நான் சொல்ல போகிறேன் எப்படி இந்த சிருஷ்டி உண்டாயிற்று, இந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்ல போகிறார். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் நம்மளை உடல் மனம் புத்தியாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேகம்தான் சத்தியம்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு தேகி, நீ இதுக்கு வேறானவன் அப்படின்னு நமக்கு அத்தியாசம் இருக்குது. நம்ம உடலில் என்ன நினச்சி, நான் இந்த உடம்பையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அத்தியாசத்தை நீக்குவதற்காக அவர் சமஷ்டியில் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை பற்றி புரிய வைக்கிறார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசாக கேட்குறவங்களுக்கு. திரும்ப இன்றைக்கி படித்த 4 பாட்டை திரும்ப ஒருக்க பார்த்தோம். 25வது பாட்டு. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கள் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூலத்தை முன்பு காட்டி சூக்ஷ்மஸ்வரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. குரு உபதேசத்தை தொடங்குறார். எப்படி தொடங்குறாரு? முதல் 2 எக்ஸாம்பிள் கொடுத்தார். எப்படி ஒரு இதை காட்டுறதுக்கு, 3ஆம் பிறையை காட்டுறதுக்கு ஒரு மரத்தை வச்சு அதை கிளைய வச்சு காட்டுறோமோ, அது மாதிரி அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை காட்டி, உடுக்கள்னா நட்சத்திரங்கள், ஆழத்தின் உடுக்கல், ஆழத்தில்னா ஆகாசத்தில் உள்ள உடுக்கள்னா நட்சத்திரங்கள், பல நட்சத்திரங்களை காட்டி அதில் இருக்கிற அந்த குறிப்பாக அந்த அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறது மாதிரி இப்போ குரு எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறாரு? ஸ்தூலத்தை முன்பு காட்டி, இந்த ஸ்தூலமான நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற இந்த ஜெகத்தை, இந்த ஜீவனை, அந்த ஈஸ்வரனை, இந்த 3ம் யார்? ஜீவன்னா யார், ஈஸ்வரன்னா யார், இந்த ஜெகத்துனா என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு நமக்கு சூக்ஷ்மஸ்வரூபமான, சூக்ஷ்மனா நுண்மையானதாக இருக்கின்ற, ரொம்ப நுண்மையானதாக இருக்கின்ற, புரிவதற்கு ரொம்ப அரிதாக இருக்கின்ற அந்த மூலத்தை, அந்த மூலம்னா என்னது? அந்த காரணத்தை. இப்போ காரணத்தை பற்றி சொல்ல போகிறார். காரணத்தை என்ன பண்ண முடியாது? காரியத்தை சொல்லி காரணத்தை புரிய வைக்க போகிறோம். காரியத்தை சொல்லி காரணத்தை புரிய வைக்க போகிறோம். இந்த சிருஷ்டியை சொல்லி அந்த சிருஷ்டி கர்த்தாவை புரிய வைக்க போகிறோம். எப்படி இந்த உலகம் உண்டாயிற்று அப்படிங்கிறத மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அதுக்கு ஒரு கிரமம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு மெத்தடாலஜி, அது பேர் அத்தியாரோப அபவாதம்னு பேர். அத்தியாரோபம் அபவாதம் புதுசான டேர்ம்ஸாக இருக்குது. அத்தியாரோபம் அபவாதம். அத்தியாரோபம்னா என்ன, அபவாதம்னா என்ன சொல்கிறார். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். வேதாந்தத்தில் எதனால துக்கம், எதனால மோட்சம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அத்தியாரோப அபவாத பிரக்ரியா பயன்படுத்தப்படுகின்றது. அத்தியாரோபத்தினால பந்தம், அபவாதத்தினால மோட்சம். அத்தியாரோபம்னா என்ன? அடுத்த பாட்டில் சொல்கிறார். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஆரோபம், அத்தியாசம், அத்தியாரோபம், கற்பனை எல்லாமே என்னது? ஒரு பொருள் தான், ஒரே அர்த்தம்தான். அது ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஓர்தல்னா அதை பார்ப்பது, ஒன்றை மற்றொன்றாக கருதுவது அத்தியாரோபம். நம்ம என்ன பிரக்ரியா பார்த்தோம்? அத்தியாரோப அபவாதாபியாம். அபவாதம்னா என்னது? அதை ஒழுங்காக பார்க்கறது, அது சரியாக பார்க்கறது அபவாதம். தப்பாக பார்க்கறது அத்தியாரோபம். அதை விசாரம் பண்ணி அதை சரியாக பார்ப்பது அபவாதம். தப்பாக பார்ப்பது அத்தியாரோபம், அதை சரியாக பார்ப்பது அபவாதம். இப்போ நமக்கு எதனால பந்தம்? தப்பாக பார்க்கறதுனால பந்தம். அதை சரியாக பார்த்தோம்னா பந்த நிவர்த்தி, மோக்ஷம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். எக்ஸாம்பிள் 4 கொடுத்தார். நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். 4 எக்ஸாம்பிள். எப்படி நம்ம கைத்தில் பாம்பை பார்க்குறோமோ,
கட்டையில் ஆளை பார்க்குறோமோ, காணல்ல நீரை பார்க்குறோமோ, ஆகாசத்தில் நிறத்தையும் இடத்தையும் பார்க்குறோமோ, அதுபோல் என்ன பார்க்குறோம்? இந்த பரம்பொருளில் இந்த ஜெகத்தை பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த சரீரத்தில் நான் என்னை நானா நினச்சிடுறேன். இந்த சரீரத்தை நானே இந்த சரீரம்னு நினச்சிடுறேன். உண்மையில் இந்த சரீரம் என்னுடையது, உண்மையில் எனக்கு நான் அதை தவறாக பார்க்கின்றேன். அதான் புரிய வைக்க போகுது நமக்கு. புரிய வைக்கிறார். எப்படி போல அந்த எப்படி கைத்தில் பாம்பை பார்க்குறோமோ, எப்படி கட்டையில் ஆளை பார்க்குறோமோ, எப்படி நம்ம காணலில் நீரை பார்க்குறோமோ, ஆகாசத்தில் நிறத்தையும் தளத்தையும் பார்க்குறோமோ, அதுபோல் நாமரூபமே இல்லாத அந்த பிரம்மத்தில் என்ன பார்க்குறோம்? நாமரூபத்தை பார்க்குறோம். ஆக்சுவலாக உண்மையில் பரம்பொருளில் என்ன இல்லை, அதுக்கு பேர் வடிவமே கிடையாது. அதை என்ன பண்ணுறோம்? நம்ம நாமரூபத்தை பார்க்கின்றோம். அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஒப்பமா, எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்றது, இரண்டற்றதாக இருக்கின்றது. உண்மையில் நமக்குள்ளே யாருக்கிட்டே பேதமே கிடையாது. ஆனால் அந்த மாயை என்ன பண்ணுது? நமக்குள்ள பேதத்தை உண்டு பண்ணுகின்றது. இரண்டற்ற நாமரூபமற்றதுக்கு நாமரூபத்தை உண்டு பண்ணுகின்றது. பேதமல்லாத நம்மகிட்ட என்ன பண்ணுது? பேதத்தை கற்பனை உண்டாக்குகின்றது. பிரம்மம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இரண்டற்றதாக இருக்கின்றது, உணர்வாக இருக்கின்றது, ஒளியாக. உணர்வுனா என்னது? அது எல்லாவற்றையும் அறிவதாக இருக்கின்றது, நிறைவாக பூர்ணமானதாக இருக்கின்றது, நித்தியமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளில் ஒரு மாயினால் என்ன உண்டாகின்றது? ஒரு ஐம்பூத விகாரம் தோன்றுகின்றது. சிருஷ்டியில் நம்ம பார்க்குறோம், பிரம்மத்துக்கு ஒரு சக்தி இருக்குது, மெய்ப்பொருளுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது பேர் தான் மாயா சக்தின்னு பேர். இந்த மாயா சக்தி என்ன பண்ணுகின்றது? பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணுகின்றது. அந்த பஞ்சபூதங்கள் தான் முதல்ல சிருஷ்டி வருது நமக்கு. அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து என்ன பண்ணுது? ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பூமி. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் முதல்ல அது சிருஷ்டியில் வெளிவருது. அந்த பஞ்சபூதங்களுடைய கலவை தான் என்னவாகின்றது? இந்த உலகமாகவும் உயிர்களாகவும் இறைவனாகவும் எல்லாமாக மாறுகின்றது. இப்போ உண்மையில் இருக்கின்றது என்னது? இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த மாதிரி மாயையினால் இப்படி இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றது அப்படின்னு இந்த சிருஷ்டியை கொஞ்சம் கிரமமாக சொல்ல போகிறார். நம்ம இதை சாம்பிள் பண்ணி தாளத்தின் மரங்கள் காட்டி தனி பிறை காட்டுவார் போல் ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடென்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தால் முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். ஆரோபம் அத்தியாசம் கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல் நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி தரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல். இப்படி போல நாம ரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்த என்றறிந்து கொள்ளே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத
पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ।